என்ன பங்காளி வெளிநாடு போன திடீர்னு வந்துட்டா? ஆமா பங்காளி, அங்க முடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே ஏதாவது ஒரு பழம் பார்த்து போயிடலான்னு சொல்லிட்டு. என்ன பங்காளி நீ நல்லா சம்பாதிச்சுக்கிறத திடீர்னு வந்துட்டேன். ஆமா, ஃபாரின் சரக்கு கொண்டு வந்திருக்கியா? உனக்கு இல்லாத பங்காளி அதான் வச்சிருக்கேன். சூப்பர் பங்காளி, சூப்பர் பங்காளி. நீ எடுக்கும்போது எந்த கவலையும் இல்லை. குடிச்சு குடிச்சு தொப்பை அவ்வளோ பெருசாக இருக்குவார். ஆமா, என்ன உனக்கும் சித்தப்பாவுக்கும் ஏதாவது சண்டைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா பங்காளி, அயன்பாடுக்கு திடீர்னு அந்த இடத்து பிரச்சனைக்கு ஒரு 5 பேரை கூப்பிட்டு அயன்பாடுக்கு வந்துட்டான். நான் பெரிய கோவக்காரன் உனக்கு தெரியுமில. ஆமா, கோவத்தில் அவன் அப்படி அடித்த மாதிரி 5 பேர் அங்கிட்டு போய் விழுந்தாங்க. சித்தப்பே அதோட ஓடி போயிட்டான். திரும்பி வரவே இல்லை. திரும்பி வரவே இல்லை. நான் பெரிய கோவக்காரன் தெரியுமில. அதான் உன்னை பத்தி தெரியுமே நல்லா. வாமா, நல்லா இருக்கியா? ஆமா, எப்படிம்மா அவங்க எல்லாம் குடும்பம் நடத்துற? அவன் பயங்கர கோவக்காரனாச்சு. என்னங்க பண்றது, அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நான் தான் அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன். ஒரு தடவை சின்ன வயசுல என்ன ஒருத்தன் கையை பிடிச்சி கடிச்சிட்டான். இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அவனை அடியோட அடிச்சு அவன் மண்டையை உடச்சி போட்டு வந்துட்டான். அவன் அந்த மாதிரி கோவக்காரன். அவன் இப்படிதாங்க. ஏதோ அவன் கூட குடும்பம் நடத்துற, பரவாயில்ல, நல்லபடியா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியா வாழுங்க. சரி விடுங்க, என்னதான் இருந்தாலும் அவர் தாலி கட்டின புருஷன். அவர் எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் அனுசரிச்சு போய்க்கிறேன். ஏய் போடி போடி, ரொம்ப பேசாரி. பங்காளி வந்திருக்காப்புல, போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துக்கோ. அப்போ ஏய், என்னடா என் முன்னாலே அதை அப்படி சத்தம் போடுற? என் கொழுதைய பயந்துக்காத. என்னடா இவ்வளோ கோவப்படுற? சரி 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 சரா சரா, கோவப்படலை. ஆலீஸ்வல் ஆலீஸ்வல். போயிட்டு காப்பி எடுத்துட்டு வா. போ பங்காளிக்கு போ. இது இந்த மீட்ரு ஓகேவாடா? சரா சரா, கோவப்பட மாட்டேன். இல்லை, நீ எவ்வளோ பெரிய கோவக்காரன் எனக்கு தெரியும்ல. அந்த பிள்ளைக்கு தெரியுமா? நேற்றுக்கு வந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவ்வளோ கோவப்படுற. அந்த பிள்ளை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போதை, நீ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நல்லா வாழ முடியும். உன் கோவத்தெல்லாம் குறைச்சிக்க பங்காளி. இனிமேல் நீ கோவப்படக்கூடாது, புரியுதா? அவ்வளோதான், பார்த்துக்க. வருதா? நான் எங்கடா கோவப்பட்டேன்? ஏடா வெளிநாடு போயிட்டு வந்தியே, நீ எல்லாம் வெளிநாட்டிலே இருந்திருக்கலாம். எதுக்கு இங்கே வந்த? அவ எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமாடா? என் நிலைமை தெரியாம பேசுற. எனக்கு அந்த ஒரு கை மட்டும் பண்ணி உட்காரு. என்ன இல்ல, என் பங்காளி வெளிநாட்டுல இருந்து வர்றாப்புல. அவர் வர்றப்ப கொஞ்சம் நான் பில்டப் பண்ணுவேன். அதை மட்டும் நான் அனுசரிச்சுட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லை, இதே வேலையா போச்சு. இல்லடி, கொஞ்சம் பில்டப் பண்ணா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல, அதான். சரி சரி, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படி பண்ணனா நான் என்ன பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இல்லை, நான் கொஞ்சமாக தான் பில்டப் பண்ணுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருக்குமே, எனக்கு என்ன கவலை. போ போ. சரி சரி, எந்த இடத்துல அப்படி இருக்கும். போடா. என்ன? இல்லை, நேற்று நீ அடிச்ச அடியா அங்கேயும் குறுக்கெல்லாம் வலிக்குது. பில்டப் கம்மியாக தானே பண்ணேன். அப்புறம் கம்மியா பண்ணியா? அவன் பங்காளி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆக்ஷன் பண்ண. வா, இன்னைக்கு உள்ள உன்னை துவைக்கிறேன். போடா உள்ள. போடா. இல்லை, அங்கே 2 பேரும் ஆள் போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போனோம்னா. பங்காளி நல்லா இருக்கீங்களா? சும்மா பேசிக்கிட்டு மொட்டாட்டியா. உள்ளே போவான்.